ஆறுதல் இல்லாமல் போய் ஆறுதல் இல்லாமல் அடைந்து போகிறார். மந்தைகளை நான் தொடர்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. நாங்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கம், சொல்ல முடியாத காயம் யாரால வருகிறது? மேய்ப்பனுடைய குணம். நான் இதுக்குள்ள தகப்பனை கொண்டு வரக்கூடாது. நான் போன முறை பேசினேன், தகப்பனை தலைவர்களை குறித்து பேசினேன். இது அதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நான் இதுக்குள்ளேயே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். ஆகவே யோவான் 16:20 சொல்லுகிறது, உலகமோ சந்தோஷப்படும், ஆகிலும் உங்கள் துக்கம் சொல்லுங்க சந்தோஷமாய் மாற்றுகின்றவர் கர்த்தருடைய வார்த்தை தேவன். யார்தான் நம்மளை மேய்க்காமல் போனாலும், யார்தான் நம்மளை நேசிக்காமல் விசாரிக்காமல் போனாலும், உங்களை நேசிக்கின்றவர் தாயின் கர்ப்பத்திலே எரேமியா 1:5 சொல்லுகிறபடி, தாயின் கர்ப்பத்திலே உருவாக முதல் உங்களை அவர் பேர் சொல்லி தெரிந்து கொண்டாரம்மா, கொண்டாரையா. அதுதான் அன்பு, அதுதான் நேசம், அதுதான் பாசம். வார்த்தைப்படி நடப்பதுதான் தேவ பிள்ளைகள். மேய்ப்பனா இருக்கலாம், ஆடா இருக்கலாம். அவருடைய வார்த்தை அவரவர்கள் பதவிகளிலே அவரவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று வேதத்திலே சரியாக நீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் மட்டுமே சபை சுத்திகரிப்புண்டாகும். அதை புரிந்து கொண்டால் மட்டுமே சீர்திருத்தம் உருவாகும். கடிந்து கொள்ளுதல் வரும், சில நேரங்களிலே கடிந்து கொள்ளுதல் வரும். எபிரேயர் 12 போய் பாருங்க, கடிந்து கொள்ளுதல் வரும், சிச்சை வரும். ஆனால் அதிலே உங்களுக்கு தெரியும், ஆட்டுக்குட்டிக்கு தெரியும், இந்த வார்த்தையை நான் படித்தபடினாலே, நான் தவறு செய்கிறபடினாலே என் மேய்ப்பன் என்ன செய்கிறாரு? என்னை சிற்றிக்கிறார், அவர் ஊடாக என்னை தொடுகிறார். நாங்களும் பிள்ளையா நடத்தப்படுகிற நேரத்தில், தேவனிடத்தில் நாங்கள் கூக்குரலிட்டு கேட்கிற நேரம், நாங்களும் சில காரியத்திலிருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கு தேவன் நல்ல வாய்ப்புகளை இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆமென். எத்தனை பேர் தூங்குறீங்களா? கவனிங்க, சிதறடிக்கின்ற மேய்ப்பர்கள், பேச தெரியாத வார்த்தைகள், சரியாக அணுக முடியாத தன்மைகள், ஆட்டுக்குட்டியினாலே வருமானம் வந்து மேலோங்கி போகிறோம் என்ற நினைவில்லாத மேய்ப்பர்கள். நம்ம மேலே இருந்தாலும் கீழே இறங்கி வந்தார். அவருக்கு ஒரு பெருமை இருந்தண்டு யாராவது ஒரு ஆள் கையை நீட்டி இப்படி சொல்லுங்க பாப்போம். அங்க இறங்கி வந்த மேய்ப்பர், மேல இருந்து இறங்கி வந்தார். அந்த மேய்ப்பருக்கு ஒரு பெருமை இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, நாம எல்லாரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். நாங்கள் நடத்துகின்ற தேவன் நம்மளை எங்கேயாவது சிதறடித்தார் என்றால் அவரிடத்தில் இருக்கிற வேற குணம் புரிஞ்சு கொள்ளுங்க. சிதறடித்தார் என்றால் கண்டிப்பு வேற, சிதறடிக்கிறது வேற. கண்டிப்பு வேதத்திலேயே பிள்ளை ஆண்டவன் நடத்த வேண்டிய பாதையிலே நடத்தி பிரம்ப கையாளாதவன் என்ன சொல்லப்படுகிறது? தன் பிள்ளையை பகைக்கிறான். அது சிச்சை. கண்டிப்பு. சிதறடிக்கிறவன் அங்கே நினிவைக்கு எதிராக சொல்லப்படும். சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பது அவர் அரணை கட்டிக்கொள். கொல்லாத விதமான அழிவுகள், வேதனைகள், துன்பங்களை கொடுக்கின்ற காரியத்தை இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம்.
ஆகவே சிதறடிக்கின்றது தேவனுடைய விருப்பம் அல்ல. கவனிக்க வேண்டும். நீங்க சிதறடிப்பது, போதிப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. சிதறடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே நாம் கிடந்ததுண்டு, வளர்ந்ததுண்டு. ஏனென்றால் சிதறடிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் நாங்கள் அலைந்து திரிந்தோம், ஆறுதல் கிடைக்கும் என்று. பல பொருத்தனைகள் செய்ததுண்டு, பலவிதமான இணை வணக்கங்களில் ஈடுபட்டதுண்டு. அதனால் ஒன்றை வழிபடாமல் பலதை வழிபடும்படி சிதறடிக்கப்பட்டு போனோம். பாகாலுடைய கிரியைகள் இஸ்ராயல் மேய்ப்பர்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. பிறகு போய் தந்த அதிகாரங்களை பிறகு நீங்க பார்க்கலாம். அதுதான் ஜெபத்துக்கு பதில் வருகிறது என்ற அர்த்தம். ஜெபம் செய்து முடிந்தோடனே காசு, நீங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னு சொன்னால் சாப்பிட்ட பிற்பாடு கடைக்கு காசு கொடுக்காம போனா அப்படி சொல்லுங்களேன். ஒரு கடைக்கு போற நேரம் நீங்க சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போனா அப்படி. அதே மாதிரி ஜெபம் செய்த பிற்பாடு அவரிடத்தில் இருந்து வருகிற ஆலோசனை வார்த்தை மூலமாக தேவன் சில வழியில பேசுவார். அதுகளெல்லாம் நீங்க கேட்க விரும்பாம போனீங்கன்றால் எலும்பும் தோலுமாகத்தான் நாம் இருப்போம். ஆடுகளுடைய நிலைமை, மேய்ப்பனுடைய நிலைமை. இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கின்றார். எப்படி நேசிக்கிறார் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருவர் எப்படி நேசிக்கிறார் சொல்லுங்க பாப்போம். அதிகமாய் நேசிக்கின்றார், அதிகமாய் நேசிக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. உங்களை அதிகமாய் நேசிக்கின்றார். அவர்தான் உண்மையான மேய்ப்பன். கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, சந்தோஷ கண்ணீரை விடுங்க. அவர் உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார். 12 கோத்திரத்தை நடத்தின இஸ்ராயல் மேய்ப்பர்கள், மூப்பர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தேவை சித்தம் நிறைவேற்றி மண்ணிலே போனவர்களும் உண்டு. தேவை சித்தம் செய்யாமல் மண்ணுக்குள்ளே காணப்படுகிறவர்களும் உண்டு. வெளிப்படுத்தல் 22:11 பார்க்கிறோம். அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறதா. அப்படித்தானே 11ஆம் வசனம். ஆகவே அன்பான தேவ பிள்ளையே, துக்கத்தை தூக்கிறீங்க, கவலையை தூக்கிறீங்க, வேதனையை தூக்கிறீங்க. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். ஏனென்றால் இந்த வார்த்தையிலே கொஞ்சம் கூட கள்ளங்கபடம் இல்லை. அவர் உங்களுக்கு நல்ல மேய்ச்சல் மேய்க்கின்ற மேய்ப்பனாயிருக்கின்றார். சரி, முடிக்க போற நேரம். பூமியின் ராஜ்யத்திலே தேவ ராஜ்யத்தை யார் சரியாக மேய்க்க விருப்பமுடையில இருக்கிறார்களோ அவர்கள் கையில் தேவன் கொடுக்கிறார். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்திலே வேலை செய்த இஸ்ராயல் மேய்ப்பர்களை அவர்கள் மேய்த்த மேய்ச்சலை பார்த்து அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பதவிகளை, அழைப்புகளை இன்னொருவரை பார்த்து வேதத்தில் ஒரு மேய்ப்பனிடத்தில் முக்கியமாக கொடுத்தார். பிரதான ஒரு மேய்ப்பன், மனுஷ மேய்ப்பன். அவர் யாரு தெரியாம இருக்கிறீங்களா? தாவீதப்பா. தாவீதல்ல பிரதான மேய்ப்பன் மனிதனில. அவர் தானே இந்த நாட்களிலே ஆடுகளை சரியாக மேய்த்து கொண்டு போனார். உலக பிரகாரமான மிருகங்கள் ஆடுகளையும் எப்படி மேய்த்தாரு? சிங்கம் கரடிக்கு தன் உயிரை பார்க்கல. இஸ்ராயல் மக்கள் எந்த ரசன் இவன் சாமுவேல் சொல்லப்படுது ஐயா, தலைவட்டப்பட்டவன் சவுல் ராஜா. சவுல் ராஜா 12 கோத்திரத்தை கொண்டு வச்சு பெரிய பெரிய ராணுவங்களை கொண்டு வச்சு கேடகங்கள், மார்புல, அதாவது மார்புல இருக்கின்றதான இதுகள் சொல்லப்படுது, மார்பு கவசம், அப்படிப்பட்ட தலைச்சீரா இப்படிப்பெல்லாம் அணிந்துட்டு பெரிய பெரிய பாட்டியோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம்.
நல்லா கவனிங்க. மேய்ப்பர் சொல்றார், நாங்க பெரிய பெரிய ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் உங்களை இன்றைக்கு துண்டாக்குவோம். 40 நாள் இரவும் பகலும் கூக்குறான் கோலியாத். அங்கே மிருகங்களை பாதுகாத்தது மட்டுமல்ல, தேவ ஜனத்தையும் பாதுகாக்கின்ற சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தையின் நாமத்தினாலே நான் புறப்பட்டு வருகிறேன். ராஜ்யம் யார் கையில சொல்லுங்க? சவுல் கையில இந்த ராஜ்யத்தை, மேய்ப்பன் கையில இந்த ராஜ்யத்தை யார் கையில மோடிதாஸ் கொடுத்தா? சொல்லப்பா. தாவீது கையில கொடுத்தார். தாவீது இதே மாதிரி தான் நான் சொல்றேன். என்னவென்று சொன்னால், இப்பொழுது காணப்படுகின்ற இந்த உலகத்திலே காணப்படுகின்ற பிழையாக நடத்தப்படுகின்ற மேய்ப்பனிடத்தில் இருந்து அவருடைய மந்தைகள் கெட்டு போக கூடாது என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் பகுத்தறிவுள்ள தேவன். அவர் என்ன செய்வார்? அந்த ஆட்டுக்குட்டி பிழையான ஒரு வழியிலே போகாதபடி இருப்பதற்கு, பிழையான உறவுகளிலே சிக்கப்பட்டு போகிறாதபடி நல்லொரு மேய்ப்பனுடைய கூடாரத்தில் இது உலகத்தில் நடந்து வருகிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாட்களிலே பாடுகளோடு கூட வேதனோடு கூட வந்தாலும் நீங்கள் எதை குறைக்க கூடாது. நாங்கள் இப்ப பார்த்த காரியம் என்ன? ஜெபத்தை நீங்கள் குறைக்க கூடாது. ஒரு வீட்டிலே ஜெபம்தான் வெளிச்சம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை என்றால் முன்னேற்றம் அடைய முடியாது. ஊழியத்தின் பாதியாக இருக்கலாம், குடும்பத்தின் பாதியாக இருக்கலாம், தொழில் காரியமா இருக்கலாம், பெற்றார்கள் பிள்ளைகளை படிப்பு காரியமா இருக்கலாம், வீடுகளில் இருக்கிற சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட இருக்க வேண்டும் சொல்லுங்க? எல்லாவற்றையும் ஜெபத்திலே தேவனோடு இணைந்து நீங்கள் சொல்லுகிற பொழுது, தேவ சித்தத்துக்குள்ளாக நீங்கள் கேட்கிற பொழுது, தேவன் குறைவுகள் எல்லாம் பிலிப்பியர் 4:19 படி கிறிஸ்து இயேசுவுக்குள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றுவார். உங்களுடைய ஜெப ஜீவியம் குறைவு தான். நாங்கள் எங்களுக்கு தெரிந்த ஒரு முடிவில் நாங்கள் முடிவெடுக்கிறோம். இது தேவ சித்தம் அல்ல, தேவனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவ திட்டம், தேவ நோக்கம், தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெபம் கூட செய்கிறவர்களிடத்தில் மட்டுமே அது கொடுக்கப்படும். என்னப்பா சொல்றீங்க? யார் கூட தொடர்பு இருக்கிறா? யார் தொடர்பு கூட ஆரோட கூட விருப்பமா இருப்பாங்க? தொடர்பு கூட உள்ள ஆளோட இருப்பாங்களா? தொடர்பு குறைஞ்ச ஆளோட இருப்பாங்களா? கூட ஆளோட. நீங்கள் யாரெல்லாம் தேவனோடு கூட எந்த நேரமும் நீங்கள் தொடர்புடைய இருப்பீர்களானால் உங்களோடு கூட அவர் வருவார். உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். உங்களுக்கு இருக்கின்ற குறைவை தேவ ராஜ்யம் வருகிற பொழுது எல்லாம் நிறைவாக தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் உங்களுக்கு என்ன உள்ளவராக இருக்கிறார் சொல்லுங்க பாப்போம்? உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் ஜெபித்தால் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை அவரிடத்தில் சொல்லுங்க, விட்டு விடாதீங்க. அந்த தேவை பாவம் இல்லாததா இருக்க வேண்டும். அந்த தேவை எப்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிற நேரம் அவர் அந்த குறைவை கண்டு என்னுடைய மகன் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், அதனால் என்னுடைய குடும்பம் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் அதை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அவர் அதனது நேரத்தில் பிரசங்கி 3:11 சொன்னபடி நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான எங்களுடைய சகோதரி கிரானிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர் ரட்சிக்கப்பட்ட காரியத்திலே நாங்கள் வீடுகளுக்கு போன பொழுது 6 பேர் போனோம். அங்கே பார்த்த பொழுது அவருடைய வீடுகள் குடில் மாதிரி சின்னொண்ட இருந்தது. கதிரைகள் எல்லாம் சில கதிரைகள் வெடிப்பு விடப்பட்டதை காணப்பட்டது. அவர் அருமையான சகோதரி தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டு அழகாக ஜெபம் பண்ணும்படி கற்றுக் கொடுத்தோம். அர்த்தமா எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தோம். இப்ப நீங்க போய் பாருங்க, வீடுகள் உடைச்சு பெரிசாக, கிச்சன் வேற, அங்க சாப்பாட்டு ரூம் வேற, பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ரூம், கம்பி கட்டையெல்லாம் சாஞ்சு கிடந்த கட்டிகள் போய் பாருங்க. அத்தனை ஏக்கர், எனக்கு தெரியாது 6-7 ஏக்கராம், அவ்வளவுக்கும் தூண் போட்டு கட்டியிருக்கிறார்கள்.
சோவாசேத் வீட்டில். ஏன் இதை சொல்றேன் என்றால், ஆரெல்லாம் கூட செபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மாறும், அவருடைய தொழில் மாறும், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிளவுகளும் மாறும். அதான் உங்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் எல்லாரும் செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபம் குறையக்கூடாது. உங்களுக்காக இந்த கிராம பட்டணங்கள் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய். ஆமென். சரி, நான் முடிக்கிற நேரம் கவனிங்க. அன்பின் மேசைக்குள்ளே கடந்து செல்லுகிற நேரம். இன்னொரு காரியத்தை புதிய பாட்டுக்குள்ள காட்டி, அது பழைய பாடு நம்ம சொல்லுங்க, அது பிரமாணம் தானே. அது பிரமாணத்தை நாங்கள் அதெல்லாம் நிறைவேற்றிட்டார். நல்ல காரியம். புதிய பாட்டுக்குள்ள பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12, 13 வேகமா வாசிங்க. வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? இந்த வார்த்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன நடத்தப்படுது? மேய்ப்பன் நிலத்தில் செய்யறானா? அங்கே பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த கிரியைகள், அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த குணநலங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ளேயும் வரும். எச்சரிப்பாயிருங்கள். மத்தேயுவிலே 24:4 சொல்றார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி என்ன இருங்கப்பா, எச்சரிப்பாயிருங்க. இதையும் சேர்த்து தான் சொன்னாரு. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓய்னா. அப்போஸ்தலர் 20:28 பார்த்து போங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் போன பின்பு இப்படி எல்லாம் பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் முகம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முகம் கொடுக்க வேண்டும், உங்களுடைய ஆயுதம் இருக்க வேண்டும், வெளிச்சம் இருக்க வேண்டும். வெளிச்சம் இல்லை என்று சொன்னால், அந்த 5 மனவாட்டிகள் வந்து என்ன பேசுறாங்க? எங்களுக்கும் திறங்க என்று சொன்னார்கள். ஒரு காலம் நான் உங்களை அறியேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கை 2 இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது ஜெபம் செய்து அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் நினைக்கிறதை தேவன் தருவார். பாவத்தல்ல, தேவன் நீங்க விரும்புகிறதை தருவார். அவர் சொன்னார் ஒரு வசனம், கேடுங்கள் திறப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைங்கள். யோவான் 14:14 சொல்றார். அது பரிசுத்த ஆவியானவரை சொல்லப்படுகிறது, சத்திய ஆவியானவரை சொல்லப்படுகிறது. அங்கே என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் என்றால் அங்கே சத்திய ஆவியானவரை சொல்லப்படுகிறது. ஒரு வெளிச்சம் நமக்கு தேவை என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் இணைந்து வேதத்தை நாமல் படிக்க வேண்டும். அப்பதான் நாமல் சரியாக விளங்கிக் கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, துக்கமா இருக்கிறீங்க? துக்கமா இருக்கிற ஆட்களுக்கு இன்னொரு செய்தியை நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் நாங்க துக்கமா இருக்கிறோம்? எங்களுடைய மேய்ப்பன் மரிச்சு போனாரு, அவர் உயிர்த்தெழும்பல்ல, எங்களுக்கு உதவி வராது, ஒத்தாசை வராது, எங்களுக்கு தேவ ராஜ்யம் எங்களுக்கு கிடையாது. பக்கத்தை வாதி சொல்லுங்க, பலப்படுங்க. கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய உதவிகளும் ஒத்தாசைகளும் என்றும் உங்களை கிடைக்கும். நீங்கள் பூமியின் தூளிலே உயர்த்தப்பட்டிருப்பீங்க. ஆபிரகாம் கொடுத்த சொத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைமுறை ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களிடத்து கர்த்தர் தாமதித்தால் உங்களை உருவாகிற சந்ததிகளுக்கும், சொல்லுங்க சந்ததிகளுக்கும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசமா கேள்வி கேட்கிறீங்க? விசுவாசம் இல்லாமல் வார்த்தையை கேட்கிறது கூடாத காரியம். விசுவாசத்தோடு கேட்டால் தேவன் நம்மளை உயர செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்போம். ஒரு சொற்ப நேரம் ஜெபம் செய்வோம். என் தகப்பனே, நான் உம்மை விட்டு கொஞ்சம் தூரமா விலகி இருக்கிறேன். உம்மை விட்டு நான் கொஞ்சம் தூரமா விலகி இருக்கிறேன் அப்பா. எனக்கு உலகத்தில் வந்த பிரச்சனையினால நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன். நான் இப்பொழுது உம்மிடத்திலே கிட்டி சேர வருகிறேன். என்னை ஆசீர்வதிங்க.